5 வயசு வரைக்கும் என்னால் நடக்க முடியாது, என்னால் ஏந்து நிற்க முடியாது. 19 சர்ஜரி ஆயிருக்கு எனக்கு, முதுகுலையும் கால்லையும் எல்லாத்துலேயும் சரி. ஆனால் இந்தியாவுக்கு விளையாடுவேன்றதே ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது. இந்த பையனால் இது பண்ண முடியாதுப்பா, அவனை ஒரு ஸ்பெஷல் ஸ்கூலில் போடுங்கப்பா, அவன் நார்மல் குழந்தைங்க மாதிரி விளையாட முடியாதுப்பா அப்படி தான் பார்த்தாங்க. ஆனால் எங்கள் அப்பா அம்மா என்ன அப்படி பார்க்கல, எனக்குள்ளே இருந்த டேலண்ட்டை அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. தண்ணியில் போட்டாக்கா ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது காலுக்கு அப்படின்ட்டு. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் வந்துட்டு தண்ணியில் விழுந்தது. அதுதான் ஃபஸ்ட்டு டைம் எனக்கு காலுக்கு கொஞ்சம் சக்தி கொடுத்தது. நான் தண்ணி உள்ள போனதுக்கப்புறமா ஒரு மீன் மாதிரி இருந்தேன். ஐ வாஸ் ஏபிள் டு மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு another வெரி ஈஸிலி, வெரி குவிக்லி. ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக கிராஸ்ப் பண்ணிட்டேன். 20 நாள் 21 நாள் கற்றுக்கிற ஸ்விம்மிங்கை ஒரு 10-12 நாள்லேயே என்ஜாய் பண்ணி கற்றுண்டேன். நான் ஃபஸ்ட் டைம் இந்தியன் ஜாக்கெட் போட்டுண்டு ஜெர்மனியில் போய் விளையாடினேன். நான் வெரி மெமரபிள் மூமெண்ட். ஏன்னா நான் அங்கே வந்துட்டு ஒரு மெடல் வின் பண்ணேன். ஃபஸ்ட் டைம் என்னோட பிரான்ஸ் மெடல் நான் இந்தியாவுக்கு வின் பண்ணும்போது. ஸ்பைனா பைஃபிடான்னு சொல்லுவாங்க. நான் ஒரு 9 மாதம் குழந்தையா இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு சர்ஜரி ஆச்சு. அப்போலினும் ஒரு 19 சர்ஜரி ஆயிருக்கு எனக்கு, முதுகுலையும் கால்லையும் எல்லாத்துலேயும் சரி. அப்புறம் ஒரு 5 வயசு வரைக்கும் என்னால் நடக்க முடியாது, என்னால் ஏந்து நிற்க முடியாது. அப்பா அம்மா தான் என்னை எல்லா இடத்துக்கும் தூக்கிட்டு போவாங்க, எங்கே ஆனாலும் தூக்கிட்டு போவாங்க. சர்ஜரி ஒன்று 5 வயசில் ஆகும்போது ஒரு டாக்டர் சொன்னார், இந்த மாதிரி ஆக்வா தெரப்பின்ட்டு ஒன்று இருக்குது, கொஞ்சம் தண்ணியில் போட்டாக்கா ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது காலுக்கு அப்படின்ட்டு. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் வந்துட்டு தண்ணியில் விழுந்தது. அதுதான் ஃபஸ்ட்டு டைம் எனக்கு காலுக்கு கொஞ்சம் சக்தி கொடுத்தது. ஓகே, ஆக்சுவலாக நீங்கள் சொல்லும்போது என்ன டிசபிலிட்டி இருந்ததுங்கிறத சொன்னீங்க. பட் இது வந்து 10 லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் அது மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ யூ ஆல்ரெடி டோல்ட் அபவுட் இட், நான் அதுலேயும் ஒரு லக்கியான பர்சன் அப்படின்னு. ஸோ இது இருந்தால் என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கும் ஆக்சுவலாக? ஸோ யூஸ்வலாக இந்த ஸ்பைனா பைஃபிடா வரும்போது ஃபிசிக்கலாகவும் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும், மென்டலாக அஃபெக்ட் ஆகிறதுக்கும் கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. ஸோ அதில் என்ன ஒரு லக்கி வே எனக்கு அப்படின்னாக்கா, எனக்கு வெறும் ஃபிசிக்கலாக தான் அஃபெக்ட் ஆயிருந்தேன். நான் எனக்கு காலில் தான் கொஞ்சம் மசில் ப்ராப்ளமாக இருந்தது, பின்னாடி முதுகில் எனக்கு மசில் ப்ராப்ளமாக இருந்தது. அது விட்டு எனக்கு வேறு எந்த பிரச்சனையும் இருக்கல. ஸோ அந்த 10 லட்சத்தில் வரதில் அதுலேயும் நான் லக்கியாக இருந்தேன்னு தான் நான் நினைக்கிறது. ஓகே, ஸோ த வே யூ கேரிட் யுவர் செல்ஃப், அதில் நான் லக்கி அப்படின்னு சொன்ன இங்கே நிறைய இடத்துல அதை பதிவு பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை நம்ம ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறதே ஆக்சுவலி இங்கே வந்து ஒரு பெரிய விஷயம், ரைட்? சின்ன வயசில் என்னன்னாக்கா சொசைட்டி வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பார்த்தாங்க. என்ன வெறும் ஒரு சிம்பத்தியோடு தான் பார்த்தாங்க. இந்த பையனால் இது பண்ண முடியாதுப்பா, அவனை ஒரு ஸ்பெஷல் ஸ்கூலில் போடுங்கப்பா, அவன் நார்மல் குழந்தைங்க மாதிரி விளையாட முடியாதுப்பா அப்படி தான் பார்த்தாங்க. ஆனால் எங்கள் அப்பா அம்மா என்ன அப்படி பார்க்கல, எனக்குள்ளே இருந்த டேலண்ட்டை அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. இல்லை, உன்னால் என்ன பண்ண முடியுன்றது நீ பார்த்து எங்களுக்கு சொன்னனாக்கா நாங்கள் அது உனக்கு சப்போர்ட் பண்ணுறோம். நாங்கள் அந்த ஒரு பூஸ்ட், அந்த ஒரு சப்போர்ட் எனக்கு வீட்டில் கிடச்சிது. ஸோ அதனால் எனக்கு அந்த ஒரு ஃப்ரீடம் இருந்ததுனால நான் ஒரு வாட்டி தண்ணியில் விழும்போது எனக்கு அந்த ஃப்ரீடம் தெரிஞ்சுது.